வெல்கம் டு இனிய விடியல் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஹவுஸ் எலக்ட்ரிக்கல் ஒயரிங். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சுவிட்சோட ஃப்ரண்ட் பொசிஷனை எல்லாருமே பார்த்துருப்போம். சுவிட்சோட பேக் பொசிஷனில் எப்படி கனெக்ஷன் இருக்கிறேன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்கமிங் ஒயர் வருது. இதில் இந்த ஒயர் நியூட்ரல் ஆகும், இந்த ஒயர் ஃபேஸாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த நியூட்ரல் இந்த சாக்கெட்டோட நியூட்ரல் பாயிண்ட்டுக்கும் இந்த சாக்கெட்டோட நியூட்ரல் பாயிண்ட்டுக்கும் லூப் அடிச்சிருக்கிறாங்க. நியூட்ரல் எப்போவுமே சுவிட்சில் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சுவிட்சில் ஒரு ஃபேஸை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் நியூட்ரல் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நியூட்ரல் தொட்டாலும் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா அது ரிட்டன் பார்ட். ஓகேவா. அடுத்தது இன்னொரு ஒயர் பார்த்திங்கன்னா ஃபேஸ் சுவிட்சோட பாட்டம் சைடில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இன்கமிங் ஃபேஸில் சப்ளை வரும் ஃப்ரெண்ட்ஸ், அவுட்புட்டில் சப்ளை வராது. இந்த பாயிண்ட் இன்புட்டாகவும் இந்த பாயிண்ட்டை அவுட்புட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஏன் இந்த பாயிண்ட் இன்புட்டாக யூஸ் பண்ணுறாங்க, ஏன் இந்த பாயிண்ட் இன்புட்டாக யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எலக்ட்ரிக்கலில் ஜென்ரலாக எல்லாருமே சுவிட்சோட பாட்டம் சைடை இன்புட்டாக யூஸ் பண்ணுறோம். அதனால் பாட்டம் சைடில் இது ரெண்டையும் லூப் பண்ணிக்கிறதுனால இதில் ரெண்டுலேயுமே இன்புட் வரும். நம்ம இது அவுட்புட் சுவிட்ச் ஆன் ஆனும்போது என்ன ஆகுதுன்னா அவுட்புட்டில் இந்த வழியாக சப்ளை இந்த சாக்கெட்டோட இந்த பாயிண்ட்டுக்கு சப்ளை போயிடும். இது நியூட்ரல், இது லைன். உங்களுக்கு டவுட் வரலாம், இதில் எது லைன் எது நியூட்ரல் அப்படின்னு. இந்த சாக்கெட்டில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என் சிம்பிள் இருக்குது, இதில் என் சிம்பிள் இருக்குது. நீங்கள் ஒரு சாக்கெட் இருந்தால் எடுத்து செக் பண்ணி சுவிட்சை இப்போ ஆன் பண்ண போகிறேன் பார்த்துக்குங்க. இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடு மட்டும்தான் அப்படியே சப்ளை வந்துட்டு இருந்தது. இப்போ டாப்லேயும் சப்ளை வருது. டாப்பில் இப்படி இந்த வழியாக இந்த சாக்கெட்டுக்கு சப்ளை வந்துடுச்சு. அப்போது சுவிட்ச் ஆன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு சப்ளை இந்த பாயிண்ட்லேருந்து அப்படியே இந்த சாக்கெட்டுக்கு சப்ளை வருது. இந்த வழியாக நாம் யூஸ் பண்ணுற சார்ஜர் மற்ற எல்லா ஆக்சசரிக்குமே இந்த வழியாக சப்ளை போயிட்டு இந்த வழியாக ரிட்டன் ஆகணும். ரிட்டன் ஆனால் மட்டும்தான் சர்க்யூட் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் எல்லாமே ஒர்க் ஆகும். இல்லைன்னா சப்ளை இந்த வழியாக ரிட்டன் சர்க்யூட் க்ளோஸ் ஆகும், அப்படியே நிற்கி. இந்த சுவிட்சை இப்போ ஆஃப் பண்ணுறேன். இப்போ அவுட்புட்டில் பாருங்கள் சப்ளை வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.